வெல்கம் பேக் டு மை சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்டால் அந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு எக்ஸாமை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அட்டன் பண்ணுறாரு. அவர் வந்து அந்த எக்ஸாமில் 31% மார்க் வந்து வாங்குறாரு. ஆனால் 12 மதிப்பெண்கள் கம்மியாக இருக்கிறனால அவர் வந்து பாஸ் ஆகலை. நமக்கே தெரியும் தேர்ச்சி சதவிகிதம் என்னவாக இருக்கும், 35% எடுத்தால் பாஸா. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, தேர்வின் மொத்த மதிப்பெண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து நான் சம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, அந்த மாணவர் வந்து ஒரு தேர்வில் 31% மதிப்பெண்ணாக வாங்கியிருக்கார். ஸோ அப்போ மொத்த மதிப்பெண் என்ன நம்ம வச்சுருக்கோம், எக்ஸு. அப்போ எக்ஸின் 31% தான் அவர் வந்து மார்க்காக வாங்கியிருக்கார். ஆனால் அவர் வந்து பாஸ் ஆகலை. ஏன்னா 12 மதிப்பெண்கள் வந்து அவர் கம்மியாக எடுத்திருக்கார். நமக்கு என்ன தெரியும், தேர்ச்சி சதவிகிதம் வந்து என்னென்னு தெரியும், 35%. அப்போ அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்ணின் 35%லிருந்து அவர் எடுத்த மார்க்கை கழிச்சா நமக்கு வந்து மிச்சம் 12 கிடச்சிருமா. ஏன்னா அவர் வந்து 12 மதிப்பெண்கள் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தாருன்னா அவர் பாஸ் ஆகியிருப்பார். ஸோ அப்போ இந்த 12ங்கிறது என்னென்ன ஆயிடுச்சு, அந்த மொத்த மதிப்பெண்ணின் 4% ஆயிடுச்சா. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு வந்து மொத்த மதிப்பெண் எக்ஸ் வந்து கிடச்சிடும். ஸோ இதை எப்படி எழுதலாம், எக்ஸ் இன்ட்டு 4/100ன்னு எழுதலாமா, இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ இதை அடிக்கலாமா. அப்போ மொத்த மதிப்பெண்கள் எத்தனை, 300. ஸோ இதுதான் இந்த எக்ஸாம்களோட மொத்த மதிப்பெண். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.